இருக்காங்க எல்லாமே வந்து ஜெயா வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஜெயாம்மா வந்ததால தான் வந்து ஊரே செழிச்சிடுச்சு. பாருங்க சூப்பரா வந்து பாட்டு பாடி வந்து ஊர்ல வந்து மழை வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு அவங்க குடும்பத்தில எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து சந்திரசேகர் வந்து ஜெயானா சும்மாவா அவ நல்லா வந்து பாட்டு பாடுவா. இதுக்கெல்லாம் காரணம் உண்மையிலேயே சொல்லப்போனா பிரீத்தி தான். அவங்களெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணதும் பிரீத்தி தான். உண்மையிலேயே எனக்கு பிரீத்திக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பிரீத்தி தேங்க்ஸ் பிரீத்தின்றாங்க. அம்மா நீங்க வந்து எப்படி என்கிட்ட ஆன்டி தேங்க்ஸ் சொல்றீங்க? அதெல்லாம் வேணாம் ஆன்ட்டி. இதெல்லாம் நான் என் கடமை ஆன்ட்டி. நீங்க எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிரீத்தி நடிக்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, அது வந்து அம் என் புருஷன் தான் அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமா, அவர் எடுத்துட்டு வந்து அந்த ராகத்தான பாட்ட வந்து எடுத்து வந்து குடுக்கலன்னா, நான் பாடியிருக்கவே மாட்டேன். அமிர்தவர்ஷினி வந்து சாங்ஸ வந்து அவர் தான் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. அந்த பாட்ட தான் நான் பாடினேன். அந்த ராகத்துல உள்ள பாட்ட நான் பாடுறதால தான் மழையே பெஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டு எப்படிங்க உங்களுக்கு வந்து தோணுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. உண்மையிலேயே நான் காரணம் இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணம் பொன்னி தான். என் வீட்டு மருமக தான் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜெயா உட்பட. உடனே பிரீத்தியும் பார்க்குறாங்க. ஆமா, அவ வந்து இந்த பாட்ட வந்து என்கிட்ட எடுத்து வந்து குடுத்தா. அவங்க அப்பா அதுன்னு சொல்லிட்டு, அத தான் நான் பாட வச்சேன் அப்படின்னோனே ஜெயாவுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எல்லாரும் பாராட்டுறாங்க. பரவாயில்லம்மா எங்க ஊருக்கு நீ தான் மழைய எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னி வந்து ஐயோ! என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மாமா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. அவங்க அத்தை பார்த்து முறைக்கிறாங்க ஜெயா. அடுத்து வந்து எல்லாருமே பொன்னிய பாராட்டுறாங்க. ச்சே! இப்படி ஆயிடுச்சே! அவங்க குடும்பத்தில வந்து நல்ல பேர் எடுக்கலாம்னு நெனச்சா, இந்த பொன்னி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க பிரீத்தி. நடந்த விஷயத்த எல்லாம் வந்து உஷா கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ நடந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து பொன்னிய வந்து பார்த்துட்டு சக்தி வந்து நன்றி சொல்றாரு. அப்படியே 2 பேரும் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ நல்லா இருந்ததுல, அந்த ஊர்ல மழை பெஞ்சது எல்லாமே, மழையில் நனைவது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா 2 பேருமே அப்படியே தூங்கி போறாங்க ஒருத்தர். இந்த டைம்ல பிரீத்தி என்ன பண்றாங்க, நம்ம சக்தி வந்து பொன்னியும் வந்து ரொம்ப நல்லா பழகுறாங்க. 2 பேரும் பயங்கரமா வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பெட்ரூம்லேயே சந்தோஷமா இருக்காங்களா? நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம வந்து பொறுமையா வந்து என்ன பண்றாங்க, லைட்டா கதவை திறந்து பார்க்குறாங்க. இங்க பார்த்தா சக்தியும் வந்து பொன்னியும் வந்து ரொம்ப வந்து அந்யோன்யமா அப்படியே படுத்து தூங்குற மாதிரி இருக்கு. அத பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ 2 பேருமே வந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்களா? வந்து இவ்வளோ நாள் இவங்க 2 பேரும் தனியா இருக்காங்கன்னு நெனச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து தலை மேல வந்து இப்படியே இடி விழுற மாதிரி டென்ஷனாகி போய் உட்காந்துருக்காங்க. அப்புறம் படபடன்னு இருக்கு. பார்த்தா வந்து யாரோ வர்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே வந்து பொன்னி எழுந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. அதுக்கப்புறம் ஓ! கதவு தான் அடிச்சுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தாழிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து மறைஞ்சிருந்த பிரீத்தி வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் வாழவே விடமாட்டேன் இவள. எப்படியும் வந்து சீக்கிரமாகவே வந்து நீ இந்த இடத்துலேருந்து போயிடுவ. நான் தான் இந்த இடத்துல வாழ்வேன். நான் உண்மையிலே வந்து நான் தான் வந்து சக்தியோட பொண்டாட்டி. நீ ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா வந்து பெட்ரூமில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து பிரீத்தி நினச்சி பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து அதையே நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பிரீத்தி வந்து காலைல எழுந்தோன்னே வந்து சரி நான் ஒரு டிஷ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டில் வேணும்னே போகிறாங்க. அப்போ வந்து வேணாம் பிரீத்தி, நீங்கள் வந்து விருந்தாடி, நீங்கள் வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி என்ன பண்ணுறாங்க, சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரீத்தி செமையா கடுப்பாகிறாங்க. ஏன் நான் சமைச்சா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பிரீத்தி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நீங்கள் போய் உட்காருங்க, எதுவாக இருந்தாலும் நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு பொன்னி வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆமாம்மா, நீ விருந்தாலே வந்திருக்க, எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே பிரீத்தி வந்து செமையா கடுப்பாகிறாங்க. அப்போது இந்த வீட்டுக்கு விருந்தாளியா நான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.